புக்கத்துறை கலைமதி நாடக மன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் கலை காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுவரை காணவில்லையே. உனக்கு ஒரு வாரம் விடுமுறை. நீ எழுந்து. ஐயோ நான் போய்ட்டேன். ஒரு வாரம் லீவு கேட்டல. நான் போய்ட்டேன். நீ அக்கா என்ன டிங் பண்ணிட்டீனா? என் அக்கா டிங் பண்ணிட்டீனா? ஏய் உக்காவா டிங் பண்ணிட்டீனா? நான் பண்ண மாட்டேன்டா. நான் போக மாட்டேன். நான் என் அக்கா கூட தான் இருப்பேன். ஏய் நான் என் அக்கா கூட தான் இருப்பேன். அக்காவை எங்க கட்டி பிடிக்க தெரியாதா? நான் எங்க போச்சேன்? இங்க தான் போச்சேன். டேய் வலக்கே. என்ன லீவு கேட்டல. உனக்கு ஒரு வாரம் விடுமுறை தரேன். சரியா? ரெஸ்ட் எடுத்து வா. நீ பண்ணு. சரியா? நான் லீவ் கேட்காத நீ எனக்கு லீவ் கொடுக்குறல. நான் அவுட் விட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? அவன் காரணம் கட்ட போறான். நான் என்ன தோல் ஊத்துறேன். என்னங்க அத்தா நீங்க நேரத்தில் அக்கா இப்ப மாமா லீவ் எல்லாம் என்ன வராங்க? டேய் அவர்தான் மாமாடா உனக்கு. மாமா கொஞ்சம் தவளை போய் கொஞ்சம் சுத்தமா புடி வேலையா இல்லையா? ஏடா பாரு பூச்சிக்கார மாதிரி இருக்கிறான். பாரு ஏனோ ஐயோ 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 மாடு கொழுப்பு காட்டுறாங்க. ஏய் சாக்ஸி சிக்கி ஆவுது பரப்பாயா உள்ள. இத புடிச்சு நல்லா கயிறு போட்டு கட்டி விடுது அப்படிங்கண்ணா. எப்படி சரி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இழுக்குது. அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொறுத்த மணி. கையால கட்டி விடுமா ரக்கமா கையோடு முத்து தரமா. அது என்னடி ராக்கே என்னடி ராக்கம்மா பல்லாக்கு என்னஞ்சி குளிப்பு. சரி கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இழுக்குது. எப்படியோ ஒன்று சேர்த்து விட்டோம். அப்படி ஒன்று சேரும் தருவாங்க பார்க்கும்போது சிரித்த முகத்தோடு ஆனந்தத்தோடு கட்டியெடுத்து முத்தம் கொடுத்திருப்பார். ஆனா செந்தாமலர் போல இருக்கக்கூடிய முகம் இன்னைக்கு எங்க வாடி போய் இருக்கு.
இந்த கணவனுக்கு ஒரு துன்பம் யாரை சார்ந்தது? கணவனுக்கு ஒரு துன்பம் என்றால் அது மனைவியை சார்ந்தது. மனைவிக்கு ஒரு துன்பம் என்றால் கணவனை சார்ந்தது. அப்படி இருக்கு மாபெரும் சபை என்று வாராமல் இளவரசருக்கு அளவா மூத்த மகன் மனைவியோட சொன்னியா அதற்கு என்னை பார்த்து என்ன வார்த்தை கேட்டான் தெரியுமா? என்ன வார்த்தை? கிட்டக்கால் செருப்பு சபை. கிட்டக்கால் செருப்பா? உங்களை பார்த்தா? என்னை பார்த்து அது மட்டுமா காலாளின வேலையை கரத்தால் காலால் எடுக்கூடிய வேலையை கருத்தால் செய்யக்கூடியவர் என்று உரைத்தாடா. அதனால் நான் உன்னை எதற்காக அழைத்தேன்? இதற்காக இப்பொழுது சூழ்ச்சி நாடகம் ஒன்று சூழ்ச்சி நாடகமா? என்னது? இதன் அருகில் வாராங்க. அப்படியா? சீக்கிரம் சொல்லுங்க. நான் சொல்லபடி செய்து முடித்து விட்டால் இந்த நாட்டுக்கு நீ ராணி, நான் ராஜா. அடவாய முடிங்க. என்ன வார்த்தை உரைக்கிறீர்கள்? ஒரு பெண்ணாகப்பட்டவள் இப்பேற்பட்ட தவறான காரியத்தை எல்லாம் செய்தால் என் நாட்டு மக்கள் எல்லாம் என்னை பார்த்து கேவலமா பேச மாட்டார்களா? அதனால் ஒருபோதும் நீ சொல்லக்கூடிய வார்த்தையை என்னால் கட்டுப்பட முடியாது, சொல்வதை செய்ய முடியாது. போங்க. செய்ய முடியாதா? அப்படி என்றால் இந்த உலகத்தில் நான் எதற்காக உயிரோட வாழணும்? ஏன் தூர் 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 தூர்னு இருக்கீங்க? உனக்காக தான் இந்த உயிரையே நான் கெட்டியா பிடிச்சு வச்சுக்கிறேன். உனக்காகத்தான் இந்த உயிரையே நான் கெட்டியா பிடிச்சு வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறேன்? நேற்று பிடிச்சது சளி, அதுலயே செத்து போயிட்டு இருப்பேங்க நான். ஆமா எனக்கு சரி சரி, உனக்கு ஒரு ஆபத்து என்றால் அது என்னையும் சார்ந்ததல்லவா? அதனால் விடவே கூடாது. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை அனைத்துமே கச்சிதமா செய்ய. எனக்கு நீங்க கோடு மட்டும் போடுங்க, அதுல அம்மா நான் பைபாஸ் ரோடு போட்டு காமிக்கிறேன். புள்ளி மட்டும் வைக்கிறேன், நான் பெரிய கோலமே போட்டு. எனக்கு நீங்க விரல மட்டும் காட்டுங்க, நான் வரலையும் அப்படின்னு. சரி சரி, இருந்தாலும் கச்சிதமாக செய்து முடிக்கிறேன். நான் எப்படி சத்தியபுரி நாட்டுக்கு வருவேன்? சத்தியபுரி நாட்டுக்கு எப்படி வருவது என்று கேட்கிறார். எப்படி? நாட்டு இளவரசர் இருக்கிறார் அல்லவா முத்தழகி, முத்தழகி அவளுக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்று மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும். மஞ்சள் நீராட்டு விழா. அதற்கு எப்படி வர வேண்டும்? எப்படி? நீ தங்கையாகவும் நான் அண்ணனாகவும் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு மங்கையாகவும் வர வேண்டும். என்னங்க, நான் மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு நாட்டியம் ஆடக்கூடிய மங்கை போல் வர வேண்டும். அங்கு நீ அண்ணனாகவும் நான் தங்கையாகவும் நாடகம் நடிக்க வேண்டும். ஆமா, நான் சொல்லும்படி செய்து முடிக்க வேண்டும். அப்படியே வருகிறேன். எவ்வளவு ஒரு ஆணு வருதா, எவ்வளவு ஒரு அகம்பா வருதா, என்னுடைய காதலனை பார்த்து இட்டக்கால் செருப்புக்கு சமம் என்று உரைத்திருக்கிறார் அந்த மூத்த மகன் தத்துவன். விடவே கூடாது. இப்போது செல்ல வேண்டும் மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு. மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து நாட்டியம் ஆடக்கூடிய மங்கை போல் சென்று மன கோட்டையாக இருக்கக்கூடிய பாசத்தை இப்போது சென்று மண் கோட்டையாக பாரு. விடவே கூடாது. இதுக்கப்புறம் தான் தெரிய போது கற்சலையாட்டு என்னன்னு பொறுத்திருந்து பார்க்க. இளவரசர் அவர்களே, அனைத்து ஏற்பாடும் தயாராகவே உள்ளன. கொண்டு வரா
கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.